வீவர்ஸ், நீங்கள் செகண்ட் ஹேண்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப உஷாராக வாங்கணும். அதுவும் ஆட்டோமேட்டிக் கார் வாங்கும் போது. இந்த கார் ரொம்ப என்ட்ரி லெவல் கார் ஆல்டோ. இந்த வண்டியில் இருக்கிற கியர் பாக்ஸு ரொம்ப 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 சிம்பிளஸ்டான, இதை விட காஸ்ட் கம்மியான ஒரு கியர் பாக்ஸு நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த வண்டி சரிங்களா, இது ஃபெயிலியரில் இருக்குது. இந்த ஏஎம்டி யூனிட்டை மாற்றுறதுக்கு 85,000 ஆகுதான். ஸோ ரஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees செலவாயிடும். அதுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆயிலெலாம் ஊற்றி ஃபிட்டிங்லாம் போட்டு பண்ணுறதுக்கு 1 lakh உங்களுக்கு அஃபோர்டபுளா? ரொம்ப சிம்பிள் மெக்கானிசமாக உங்களுக்கு யோசித்து பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது ஹியூண்டை i10. இந்த கார்லேயும் இந்த காரும் டிஃபெக்ட் தான் சரிங்களா. அதாவது இந்த கார் டிரான்ஸ்மிஷன் ப்ராப்ளத்தினால வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அந்த வண்டியில் என்னென்னா ஸ்டார்ட்லாம் ஆகும், ஆனால் எப்போவுமே 3வது கியர்லேயே இருக்கும். அந்த டைப்பில் அதிகமாக ஃபெயிலியர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஎம் ஃபெயிலியர் வருது. அந்த இசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 50,000 வருது. ஸோ செகண்ட் கார் வாங்கும் போது ஆட்டோமேட்டிக் வாங்கணுமான்னு யோசிங்க. ஆட்டோமேட்டிக் வாங்குறீங்கன்னா தரவாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.